மிதுன ராசிக்காரர்களே, இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசி இருந்தா மட்டும்தான் இந்த வீடியோ உங்க கண்ல படுங்க. சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா எத தொட்டாலும் நஷ்டமாவே போயிட்டு இருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது. கண்ல படுறவங்க மேல எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கைக்கு எட்டுற தூரத்துல இருந்தும் கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்க புலம்புறது எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனைய தீர்க்க தான் இந்த வீடியோவை நாங்க பதிவிடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை எழுதுங்க. நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? மிதுன ராசி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள்ங்க. ரொம்ப நாளா வாழ்க்கையில ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை பார்த்து சிரிச்சிருப்பாங்க, உங்களை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அவங்க முன்னாடி நாமளும் ஒரு நாள் தலை நிமிர்ந்து வாழணும்னு உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் இருக்குமுங்க. இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் அவமானத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துருச்சு. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தலையெழுத்தே முழுசா மாத்தி எழுத போது. உங்களை வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சவங்க, உங்களை பார்த்து இகழ்ந்து பேசினவங்க எல்லாரும் இப்போ உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்களோட வாழ்க்கை தரம் ரொம்பவே உயரப்போகுதுங்க. இந்த பதிவுல உங்களுக்கான அந்த நல்ல நேரம் எப்படி இருக்க போகுது, உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு நாம ரொம்ப ஆழமா பேச போறோம்ங்க. மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப புத்திசாலிகள். எதையும் டக்குன்னு புரிஞ்சுக்குவீங்க. ஆனா கடந்த சில மாசங்களா இல்ல சில வருஷங்களா நீங்க பட்ட அவமானம், கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. நீங்க எவ்வளவுதான் நேர்மையா இருந்தாலும் செஞ்ச வேலைக்கு பலன் கிடைச்சிருக்காது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட அன்பா பழகுற மாதிரி நடிச்சிருப்பாங்க. ஆனா பின்னாடி குழி பறிச்சிருப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க உங்களோட பெரிய பலவீனமே மற்றவங்கள ரொம்ப ஈஸியா நம்பிடுறதாங்க. யார் என்ன சொன்னாலும் அது உண்மையா பொய்யான்னு கூட யோசிக்காம அவங்களுக்கு உதவி செய்ய போய் கடைசியில நீங்க தான் கெட்டவங்களா மாறி இருப்பீங்க. அந்த நம்பிக்கையினால நீங்க இழந்த விஷயங்கள் ஏராளம்ங்க. பணம், காசு, நிம்மதி எல்லாத்தையும் இழந்துட்டு இனிமேல் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, நாமளும் மற்றவங்க மாதிரி சந்தோஷமா வாழ மாட்டோமான்னு நினைச்சு கண்ணீர் விட்ட தருணங்கள் உங்களுக்கு கண்டிப்பா நிறைய வந்திருக்குங்க. சொந்தக்காரங்க மத்தியில உங்களுக்கு ஒரு மரியாதை இல்லாம இருந்திருக்கா. குடும்ப விசேஷங்களுக்கு போனா அவங்களை யாரும் மதிக்காம ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இவனுக்கு என்ன தெரியும், இவளால என்ன செய்ய முடியும்னு உங்களை கேலி செஞ்சிருப்பாங்க. அதையெல்லாம் கேட்டு உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குங்க. நாமளும் ஒரு நாள் ஜெயிச்சு காட்டணும், நம்மளை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி கெத்தா கார்ல போய் இறங்கணும் அப்படின்னு நீங்க துடிச்சிட்டு இருக்கீங்க. அந்த துடிப்புக்கு இப்ப விடை கிடைக்க போகுது. ஆனா கவலைப்படாதீங்க. கிரக நிலைகள் இப்போ உங்களுக்கு ரொம்ப சாதகமா மாற ஆரம்பிச்சிருக்குதுங்க. உங்களை சுத்தி ஒரு பெரிய நேர்மறை ஆற்றல் இப்ப உருவாகிட்டு இருக்கு. இத்தனை நாளா உங்க ராசிக்கு இருந்து வந்த தடைகள் எல்லாம் இப்ப விலக ஆரம்பிச்சிருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த கிரக மாற்றம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தத்தை கொண்டு வரப்போகுதுங்க. உங்க ராசிநாதன் புதன் இப்போ உங்களுக்கு அற்புதமான யோகங்களை வாரி வழங்க போறாருங்க. அது மட்டும் இல்லாம குரு பகவான், சனி பகவான் இவங்களோட பார்வை இப்போ உங்க ராசிக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகுது. இத்தனை நாளா தடங்களா இருந்த காரியங்கள் எல்லாம் இனிமேல் எந்த தடையும் இல்லாம தானா நடக்குங்க. நீங்க தொட்டதெல்லாம் துலங்க போற நேரம் வந்துருச்சு. உங்க மனசுக்குள்ள இருக்கிற பாரம் எல்லாம் இறங்கி ஒரு புது சந்தோஷம் பிறக்க போகுதுங்க. உங்க சிந்தனை ரொம்ப தெளிவடையும். உங்க பேச்சுக்கு சமுதாயத்துல ஒரு தனி மதிப்பு கூடும். நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும். உங்களை தேடி பல நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வருங்க. இப்ப பொருளாதார ரீதியா நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. வாங்கின கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாம ராத்திரி பகலா முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க. கடன் கொடுத்தவங்க வந்து நெருங்குவாங்களேங்கிற பயம் இனிமே உங்களுக்கு தேவையில்லைங்க. வரவு இப்போ பல மடங்கா பெருக போகுது. எங்கேயோ முடங்கி கிடந்த பணம் இப்போ உங்களை தேடி வருங்க. நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு பெரிய அளவுல பண உதவிகள் கிடைக்கும். உங்களோட தொழிலா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, இப்போ நீங்க எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடி தருமுங்க. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்க தாராளமா இப்ப தொடங்கலாம். அதுல உங்களுக்கு அமோகமான லாபம் கிடைக்குங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களை மதிக்காம இருந்த மேலதிகாரிகள் இப்போ உங்களை கூப்பிட்டு பதவி உயர்வு கொடுப்பாங்க. உங்க திறமையை பார்த்து பொறாமப்பட்டவங்க முன்னாடி நீங்க பெரிய ஆளா வளர போறீங்க. உடம்புல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தீர ஆரம்பிக்கும். ராத்திரி தூக்கம் இல்லாம தவிச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் உங்க மனசுல இருந்துட்டே இருந்திருக்குங்க. இனிமே அந்த பயம் தேவையில்லை. உங்க ஆரோக்கியம் ரொம்பவே மேம்படுங்க. கல்யாண வயசுல இருக்கிற மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்ப நல்ல வரன் அமையும். இத்தனை நாளா வரன் தட்டி போயிட்டே இருந்திருக்கும். இல்லைன்னா பிடிச்சவங்க உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. காதல் விஷயத்துல நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. உங்க உண்மையான அன்பை யாரும் புரிஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இனிமே அந்த கவலை வேண்டாம். உங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை இப்ப அமைய போகுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த தேவையில்லாத சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சு 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாழ போறீங்க. உங்க குடும்பத்துல இப்ப மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைஞ்சிருக்கும். உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில நீங்க பட்ட அவமானம் ரொம்ப பெருசுங்க. ஏதாவது ஒரு நல்ல காரியம் வீட்டுல நடந்தா கூட உங்களை முன்னாடி நிக்க விடாம தடுத்து நிறுத்தியிருப்பாங்க. உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு உங்க முகத்துக்கு நேரா கேட்டு உங்களை அள வச்சிருப்பாங்க.
அதையெல்லாம் நினைச்சு ராத்திரி பூரா தூங்காம கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க. இனிமே அந்த நிலைமை அடியோடு மாறப்போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு பொற்காலமா அமைய போகுதுங்க. உங்களை வேண்டாம்னு ஒதுக்குனவங்க எல்லாரும் இப்போ உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களை பார்த்து கேலி செஞ்சவங்க உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போய் நிக்க போறாங்க. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க எல்லாம் உங்க முன்னேற்றத்தை பார்த்து உள்ளுக்குள்ளேயே புழுங்கி சாக போறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து சமூகத்துல மிகப்பெரிய அளவுல உயரப்போகுதுங்க. தொழில் வியாபாரம் பண்ற மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு தான் சொல்லணுங்க. இது வரைக்கும் நீங்க செஞ்ச தொழில்ல பெரிய அளவுல எந்த லாபமும் இருந்திருக்காது. போட்ட முதலீடு கூட திரும்பி வருமானு ஒரு பெரிய பயம் உங்க மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்திருக்குங்க. வேலைக்காரங்களே உங்களுக்கு துரோகம் செஞ்சிருப்பாங்க. ஆனா இனிமே அதெல்லாம் நடக்காதுங்க. உங்க தொழில நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுது. உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான எல்லா வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகுது. வாடிக்கையாளர்கள் உங்ககிட்ட தேடி வந்து வியாபாரம் செய்வாங்க. போட்டியாளர்கள் உங்களை பார்த்து மிரண்டு போற அளவுக்கு உங்க வியாபாரம் செழிக்க போகுதுங்க. புதுசா ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் சரியான நேரம். கண்ணை மூடிக்கிட்டு நீங்க இறங்கலாம். அதுல மிகப்பெரிய வெற்றி உங்களை காத்துட்டு இருக்குதுங்க. பண கஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இனி உங்க வாழ்க்கையில இடம் இல்லை. இது வரைக்கும் காசுக்காக நீங்க பலர்கிட்ட கையேந்து நின்றுருப்பீங்க. கடனை வாங்கி வட்டி கட்ட முடியாம ரொம்பவே அவதிப்பட்டிருப்பீங்க. சில நேரத்துல அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம கஷ்டப்பட்ட தருணங்கள் உங்களுக்கு இருந்திருக்குங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்க தலையெழுத்தையே மாத்த போகுதுங்க. எங்கிருந்தோ உங்களுக்கு பணம் வந்து சேரப்போகுது. நீங்க எதிர்பார்க்காத வகையில உங்களுக்கு பல வழிகள்ல இருந்து பண வரவு கொட்ட போகுதுங்க. ரொம்ப நாளா வரலன்னு நினைச்சு கைவிட்ட பணம் கூட இப்ப தானா உங்க கைக்கு வந்து சேரும். உங்க கடன்கள் எல்லாம் அடைஞ்சு நீங்க நிம்மதியா பெருமூச்சு விட போறீங்க. உங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்து நீங்க ஒரு ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. சொந்தமா வீடு, நிலம், வண்டி, வாகனம் வாங்கணும்னு நினைச்சா உங்க கனவுகள் எல்லாம் இப்ப நனவாக போகுதுங்க. வேலைக்கு போறவங்களுக்கு இது வரைக்கும் இருந்த மன உளைச்சல் எல்லாம் இப்ப காத்துல பறந்துடும். நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. உங்களை விட வயசுலயும் அனுபவத்திலையும் குறைஞ்சவங்க உங்களுக்கு மேல அதிகாரியா வந்து உங்களை அதிகாரம் செஞ்சிருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்து உங்க மனசு ரொம்பவே வலிச்சிருக்குங்க. ஆனா இனிமே உங்க திறமைக்கு தகுந்த மரியாதை கிடைக்கும். உங்க உழைப்ப மேலதிகாரிகள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு தானா தேடி வருங்க. வேலை தேடிட்டு இருக்கிற இளசுகளுக்கு இப்ப நல்கல்ல கை நிறைய சம்பளத்தோட உங்க மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்க போகுது. உங்களை யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படுங்க. உங்க குடும்ப வாழ்க்கை ரொம்பவே பிரகாசமா இருக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் இப்பவே சரியாகிடும். 2 பேருக்கு இடையில இருந்த இடைவெளி குறைஞ்சு அன்பு அதிகமாகும். உங்க குழந்தைகள் வழியில உங்களுக்கு ரொம்ப நல்ல செய்திகள் தேடி வரும். அவங்க படிப்புலயும் சரி வேலையிலும் சரி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு உங்க பேரை காப்பாத்துவாங்க. உங்க வீட்டுல ரொம்ப நாளா நடக்காம இருந்த சுபகாரியங்கள் எல்லாம் இப்ப தடபுடலாம் நடக்க போகுதுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க குடும்பத்தோட ஒற்றுமையை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இவ்வளவு நாள் இருட்டுல இருந்த உங்க வாழ்க்கை இப்போ ஒரு பெரிய வெளிச்சத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு. முழு நம்பிக்கையோட இந்த நாட்களை நீங்க எதிர்கொள்ளுங்க. உங்களுக்கான வெற்றி காத்துட்டு இருக்குதுங்க. இந்த பிரப வருஷம் பிறந்தப்பவே உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறத நீங்க கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உங்களை ஒரு பக்குவப்பட்ட மனுஷனா மாத்தி இருக்கும். உங்க முதுகுக்கு பின்னாடி குத்துனவங்க யாரும் உங்க முகத்துக்கு நேரா சிரிச்சுட்டு பின்னாடி பேசினவங்க யாருன்னு நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இனிமே உங்களை யாராலும் ஏமாத்த முடியாது. அந்த அளவுக்கு அடிபட்டு நீங்க ரொம்ப உறுதியா மாறிட்டீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனசுல ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகுதுங்க. யாருகிட்ட எப்படி பழகணும், யாரு எந்த இடத்துல வைக்கிறோம்னு நீங்க கத்துக்க போறீங்க. உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வலையும் இப்போ உருவாகி இருக்கு. உங்களை கெடுக்கணும்னு நினைச்ச வலை விரிச்சவங்க அதே வலையில அவங்களே சிக்கி தவிக்க போறாங்க. நீங்க யாரையும் பழி வாங்க வேண்டாம். நீங்க பட்ட கஷ்டத்துக்கான பதிலா அந்த ஆண்டவனே உங்களுக்காக செஞ்சு கொடுப்பாங்க. உங்க சொந்த ஊர்ல உங்களுக்கான ஒரு அடையாளம் இல்லாம இருந்திருக்கலாம். சொந்தக்காரங்க முன்னாடி தலை குனிஞ்சு நின்ன நேரங்கள் நிறைய இருந்திருக்கும். ஆனா இனிமே அதே ஊர்ல அதே சொந்தக்காரங்க முன்னாடி நீங்க ஒரு பெரிய மனுஷனா வளம் வள போறீங்க. உங்க வளர்ச்சியை பார்த்து உங்ககிட்ட பேச தயங்கினவங்க எல்லாம் இப்ப வழிய வந்து உங்ககிட்ட உறவு கொண்டாட பார்ப்பாங்க. இத்தனை நாளா உங்களை குறை சொல்லியே சந்தோஷப்பட்டவங்க இப்போ உங்க வெற்றியை பார்த்து என்னடா இப்படி முன்னேறிட்டான் இவன்னு வயிற்றுச்சல்லியே சாக போறாங்க. ஆனா நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம உங்க இலக்கை நோக்கி மட்டும் பயணிக்க போறீங்க. உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ் உண்டாக போகுதுங்க. உங்க பேச்சுல ஒரு வசீகரம் வரப்போகுது. நீங்க சொல்றதை கேட்கறதுக்குனே ஒரு கூட்டம் உங்க பின்னால வரப்போகுது. அந்த அளவுக்கு சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு உருவாக போகுது. எந்த விஷயத்தை தொட்டாலும் இழுபறியா போயிட்டு இருந்த நிலைமை இப்ப அடியோடு மாறிடுங்க. ஒரு சின்ன காரியம் நடக்கணும்னா கூட 10 தடவை அலைய வேண்டி இருந்திருக்கும். ஆனா இனிமேல் நீங்க நினைச்ச காரியம் நினைச்ச மாத்திரத்துல நடக்க போகுதுங்க. வழக்குகள்ல சிக்கி தவிச்சவங்களுக்கு இப்போ உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரப்போகுது. கோர்ட்டு படி ஏறி மனசோடைஞ்சு போனவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போகுதுங்க. உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு விலகி போன உங்க நண்பர்கள் இப்போ அவங்களோட தப்பை உணர்ந்து உங்ககிட்ட திரும்ப வந்து சேருவாங்க. உங்க மனசு ரொம்ப லேசாகிடும். ராத்திரியில எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்க போறீங்க.
உங்கள் உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்க போகுது. எந்த வேலை செஞ்சாலும் ஒரு சுறுசுறுப்பு உங்ககிட்ட ஒட்டி கொள்ளுங்க. சோம்பேறித்தனம் உங்களை விட்டு முழுசாக விலகிடும். நீங்கள் சேர்த்து வச்சிருந்த கொஞ்ச நெஞ்ச சொத்தையும் இழந்துட்டு நடுத்தருவுக்கு வந்தவங்களுக்கு இப்போ மீண்டும் உங்கள் சொத்துக்கள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. உங்களை ஏமாற்றி உங்கள் சொத்தை அபகரித்தவங்க அதை திருப்பி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பெண்களுக்கு இந்த நேரம் ரொம்பவே அருமையாக இருக்க போகுது. உங்கள் மாமியார் வீட்டில் இருந்த தொல்லைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்க போகுதுங்க. உங்கள் கணவர் உங்கள் பேச்சு கேட்டு நடப்பார். உங்கள் குழந்தைங்க உங்களை ரொம்பவே பெருமைப்படுத்துவாங்க. வேலைக்கு போகிற பெண்களுக்கு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்திடுங்க. புதுசாக நகை நட்டு வாங்குறதுக்கான யோகம் உங்களுக்கு ரொம்பவே பிரகாசமாக இருக்குது. உங்கள் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்ய போகிறா நேரம் வந்துருச்சுங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்துக்கு எந்த குறையும் இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் சந்தித்த துரோகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குங்க. சொந்தம்னு நம்பி வந்தவங்க செஞ்ச துரோகம் ஒரு பக்கம்னா, கூடவே இருந்து குழிப்பறிச்ச நண்பர்களோட துரோகம் இன்னொரு பக்கம்ங்க. உங்களை ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க தான் உங்கள் பலவீனத்தை பயன்படுத்தி உங்களை வீழ்த்த பார்த்தாங்க. ஆனால் அவங்களெல்லாம் தெரியாது, மிதுன ராசிக்காரங்க ஒரு தடவை விழுந்தால் 10 மடங்கு வேகத்தோடு எந்திரிச்சு வருவாங்க. இப்போ நீங்கள் விஸ்வரூபம் எடுக்க போகிற நேரம் வந்தாச்சு. இனிமேல் உங்களை யாராலும் அசைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு தெய்வ பலம் உங்களுக்கு முழுமையாக கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் கோவிலுக்கு போனால் கூட உங்கள் வேண்டுதல் எடுபடலையே, தெய்வமும் நம்மளை கைவிட்டுடுச்சான்னு நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ உங்கள் குலதெய்வத்தோட நேரடி ஆசி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே இருந்து எல்லா தடைகளையும் உடைச்செறிய போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் இப்போ நடக்கிற கிரக மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ராஜயோகத்தை கொண்டு வர போகுது. முக்கியமாக உங்களை வாட்டி வதைச்ச பிரச்சனைகள் எல்லாமே காற்றுல சுற்றின மாதிரி காணாமல் போக போகுதுங்க. யாரெல்லாம் உங்கள் உழைப்பை சுரண்டிட்டு உங்களுக்கு ஒரு துரோகத்தை பரிசாக கொடுத்தாங்களோ அவங்க எல்லாரும் இப்போ கர்மாவோட பிடியில் சிக்கி தவிக்க போகிறாங்க. உங்களை அள வச்சவங்க யாரும் இனி நிம்மதியாக தூங்க முடியாது. உங்கள் கண்ணீருக்கு காரணமானவங்க எல்லாரும் உங்கள் கண்ணு முன்னாடியே செஞ்ச தப்பை நினச்சி கதறி அழ போகிறாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள பழிவாங்க எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். காலம் அவங்களுக்கு சரியான தண்டனையை கொடுக்க போகுதுங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி ரொம்ப கம்பீரமாக அடி எடுத்து வைக்க போகிறீங்க. உங்கள் திறமைக்கும் உங்கள் உழைப்புக்கும் கிடைக்க வேண்டிய சரியான அங்கீகாரம் இப்போ உங்களை தேடி வரப்போகுது. சில பேர் தங்களோட சொந்த மண்ணை விட்டு பொழப்பு தேடி வெளியூரில் இல்லைனா வெளிநாட்டில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. யார் துணைக்கும் இல்லாமல் மனசளவில் ரொம்பவே உடைஞ்சு போயிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய விடிவு காலம் பிறக்க போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த நல்ல செய்தி இப்போ உங்களை தேடி வரப்போகுதுங்க. விசா பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேலையில் இருந்த சிக்கலாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. சொந்த ஊருக்கு திரும்பி வந்து கெத்தா வாழணும்னு நினச்சவங்க கனவே இப்போ நனவாக போகுதுங்க. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிற மிதுன ராசிக்காரங்களுக்கு இத்தனை நாளாக இருந்த இருட்டு விலகி ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுதுங்க. உங்களை யாருமே கவனிக்கலையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இப்போ பெரிய அளவில் புகழ் கிடைக்க போகுது. உங்கள் திறமையை உலகமே கொண்டாடுற அளவுக்கு உங்களுக்கான வாய்ப்புகள் கதவை தட்ட போகுதுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் படிப்பில் இருந்த மந்த நிலை பாடியோடு மாறும். ஞாபக மறதி அதிகம் இருக்குன்னு உங்களை திட்டினவங்க முன்னாடி நீங்கள் பெரிய மதிப்பெண் எடுத்து சாதிச்சு காட்ட போகிறீங்க. உங்கள் பெற்றவங்களுக்கு உங்கள் மேலே இருந்த பயம் போய் ஒரு பெரிய நம்பிக்கை வரப்போகுதுங்க. அதே மாதிரி விவசாயம் பண்ணுற மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. விளைச்சல் இல்லாமல் கடனை எப்படி கட்டுறதுன்னு தவிச்சவங்களுக்கு இப்போ இயற்கையே பெரிய அளவில் உதவி செய்ய போகுது. நீங்கள் போட்ட விதையெல்லாம் இப்போ பொண்ணாக விளைய போகுதுங்க. உங்களோட கஷ்டம் எல்லாம் தீர்ந்து உங்கள் வீட்டில் சந்தோஷம் ததும்ப போகுது. சுருக்கமாக சொல்லணும்னா இத்தனை வருஷமாக நீங்கள் இழந்தது எல்லாம் வட்டியும் முதலுமா சேர்த்து திரும்பி வாங்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் ஏறு முகம்தான். எந்த சக்தியாலையும் உங்கள் வளர்ச்சியை தடுக்க முடியாதுங்க. உங்களை சுற்றி எப்பவுமே ஒரு கூட்டம் சிரிச்சுக்கிட்டே உங்கள் முதுகில் குத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் சறுக்குனா கூட அதை பார்த்து கைதட்டி சிரிக்கிறதுக்குனே உங்கள் சொந்தக்காரங்க மத்தியிலையும் சரி, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க மத்தியிலையும் சரி ஒரு பெரிய கூட்டமே இருந்திருக்குங்க. உங்கள் மேலே பட்ட கண் திருஷ்டி நீங்கள் நல்லா வரக்கூடாதுன்னு சில பேர் செஞ்ச சூழ்ச்சிகள் எல்லாமே இப்போ சுக்குநூறாக உடைய போகுதுங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு இப்போ ஏற்பட்டிருக்க இந்த கிரக அமைப்பு ஒரு மிகப்பெரிய கவசமாக மாறி உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி இருக்குது. உங்களை கெடுக்க நினச்சவங்க, உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க எல்லாமே இப்போ அவங்க வெட்டின குழியில் அவங்களே விழ போகிறாங்க. உங்கள் வீட்டை சுற்றி இருந்த ஒரு இருட்டான சூழ்நிலை மாறி இப்போ ஒரு பிரகாசமான ஒளி வீச ஆரம்பிச்சிருக்குதுங்க. இதனால் உங்கள் முகத்தில் ஒரு பெரிய தெளிவும் சந்தோஷமும் நிரந்தரமாக குடியேற போகுதுங்க. சொந்தமாக ஒரு சின்ன இடமாவது வாங்கணும், இல்லை ஒரு சின்ன வீடாவது கட்டணும்னு உங்கள் உசுரை கொடுத்து உழைச்சிருப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு தடையோ இல்லை பண நெருக்கடியோ வந்து உங்கள் கனவை தவிடுபடியாக்கி இருக்குங்க. சில பேர் வீடு கட்ட ஆரம்பித்து பாதியிலேயே நிப்பாட்டி வச்சுட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. உங்களுக்கான அந்த தடை கற்கள் எல்லாமே இப்போ படிக்கற்களாக மாறப்போகுது. நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இடத்துல சொந்தமாக நிலம் வாங்கி வீடு கட்டுற யோகம் இப்போ உங்களை தேடி வரப்போகுதுங்க. முடங்கி கிடந்த வேலைகள் எல்லாம் சரசரன்னு நடக்க ஆரம்பிக்கும். வங்கியிலிருந்து வர வேண்டிய கடன் உதவிகள் எந்த தடங்களும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைகளுக்கோ இல்லை உங்கள் மனைவிக்கோ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி தங்கம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு உங்ககிட்ட பணப்புழக்கம் ரொம்பவே தாராளமாக இருக்க போகுதுங்க. உங்கள் உடம்பு ஆரோக்கியத்தில் இது வரைக்கும் இருந்த சின்ன சின்ன குறைகள்
நோய்கள் கூட இப்போ முழுசா குணமாக போகுது. அடிக்கடி வைத்தியம் பார்க்க அலைஞ்சிருப்பீங்க. இதனாலேயே உங்களுக்கு ஏகப்பட்ட மருத்துவ செலவுகள் வந்து உங்க சேமிப்பு எல்லாம் கரைஞ்சு போயிருக்கும். என்ன வியாதி இருக்குன்னே தெரியாம உடம்புல ஒரு சோர்வும், மனசுல ஒரு பயமும் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா இப்ப அந்த நிலைமை எல்லாம் அடியோடு மாறிடுங்க. உங்களுக்கு இருந்த உடல் உபாதைகள் எல்லாம் நீங்கி ஒரு புது உற்சாகம் உங்க உடம்புல ஒட்டிக்கொள்ளும். வயசானவங்களுக்கு இருந்த மூட்டு வலி, இடுப்பு வலி மாதிரி தொந்தரவுகள் குறைஞ்சு ரொம்பவே சுறுசுறுப்பா மாறுவாங்க. வீட்ல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். அவங்களோட மனசு குளிர்ற அளவுக்கு நீங்க அவங்கள நல்லா பார்த்துக்க போறீங்க. அதனாலேயே உங்களுக்கு புண்ணியம் கோடி மடங்கா பெருக போகுதுங்க. தொழில் செய்ற இடத்துல உங்க கூட்டாளிகள் உங்களுக்கு செஞ்ச துரோகங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. லாபத்தை எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு நஷ்டத்தை மட்டும் உங்க தலையில கொட்டியிருப்பாங்க. அதையெல்லாம் தட்டி கேட்க முடியாம உங்களுக்குள்ளேயே குமுறி அழுதுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கான காலம் கனிஞ்சு வந்திருக்குதுங்க. உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க எல்லாரும் உங்ககிட்டயே வந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு சூழ்நிலை மாறும். உங்க தொழில்ல இருந்த முடக்க நிலை மாறி இப்போ வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்குங்க. புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. உங்க நேர்மைக்கும் உங்க திறமைக்கும் இப்போ சரியான சன்மானம் கிடைக்க போகுது. பழைய கடன்கள் எல்லாம் அடைச்சு உங்க தொழில் இப்போ லாபத்தை நோக்கி ரொம்ப வேகமா ஓட போகுது. உங்க பேரை கெடுக்க நினைச்சவங்க முன்னாடி நீங்க பெரிய தொழிலதிபரா தலை நிமிர்ந்து நிற்க போறீங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கட்டும், இல்ல சொந்தக்காரங்களா இருக்கட்டும், இவ்வளவு நாள் உங்களை ஏளனமா பார்த்தவங்க கண்ணில் இப்போ ஒரு பயத்தை நீங்க பார்க்க முடியும். ஏன்னா உங்களுடைய அந்தஸ்து அந்த அளவுக்கு உயரப்போகுது. உங்களை ஒரு சாதாரண ஆளா நினைச்சு எடை போட்டவங்க எல்லாம் இப்போ உங்க செல்வாக்கை பார்த்து மிரண்டு போக போறாங்க. ஏதாவது ஒரு பஞ்சாயத்துனா இல்ல ஒரு நல்ல காரியம்னா உங்களை கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சு உங்க பேச்சை கேட்டு நடக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ராஜ மரியாதை கிடைக்க போகுதுங்க. உங்க முதுகுக்கு பின்னாடி குழிப்பறிச்சவங்க எல்லாம் இப்போ உங்க நிழலை கண்டாலே பயந்து ஓடுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய அதிகார பலமும் பணபலமும் கிடைக்க போகுதுங்க. நீங்க நடந்து போனா உங்களை பார்த்து கைகட்டி நிற்கிற அளவுக்கு உங்க நிலைமை தலைகீழா மாறப்போகுது. பண வரவுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்சு கூட பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் இப்போ பணம் கொட்ட போகுது. பழைய முதலீடுகளில் முடங்கி கிடந்த பணம் இப்போ உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்க போகுது. எங்கடா பணம் வரும், எப்படி இந்த குடும்பத்தை காப்பாற்ற போறோம்னு ராத்திரி பகலா சிந்திச்சு சிந்திச்சு தூக்கத்தையே தொலைச்சிருப்பீங்க. ஆனா இப்போ மகாலட்சுமி உங்க வீட்டு கதவை தட்டி உள்ள வர போற நேரம் வந்தாச்சுங்க. உங்க கை நிறைய பணம் புரள போகுது. அந்த பணத்தை வச்சு நீங்க உங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்க போறீங்க. இதுவரைக்கும் வாடகை வீட்டுல கஷ்டப்பட்டவங்க சொந்த வீட்டுக்கு குடி போற யோகம் தேடி வரப்போகுது. உங்க வறுமை எல்லாம் ஓடி போய் உங்க வீட்டுல செல்வம் செழிக்க போகுது. மன செலவுல நீங்க ரொம்பவே உடைஞ்சு போயிருந்தீங்க. யார்கிட்டயும் உங்க கஷ்டத்தை சொல்ல முடியாம தனிமையில உட்காந்து இவ்வளவு நாள் அழுதுருப்பீங்க. உங்க மனசுக்குள்ள இருந்த அந்த பாரம், அந்த வலி, வேதனை எல்லாமே இப்ப பனி மாதிரி உருகி காணாம போக போகுதுங்க. காலையில எந்திரிச்சா ஒரு புது சுறுசுறுப்பு, ஒரு புது நம்பிக்கை உங்க மனசுல பிறக்க போகுது. இதுவரைக்கும் நீங்க வேண்டிக்கிட்ட தெய்வங்கள் எல்லாம் இப்ப கண் திறந்து பார்க்க போறாங்க. ரொம்ப நாளா குலதெய்வ கோவிலுக்கு போகணும், நேர்த்தி கடன் செலுத்தணும்னு நினைச்சு தள்ளி போன விஷயங்கள் எல்லாம் இப்ப எந்த தடையும் இல்லாம நடக்க போகுது. உங்க குடும்பத்தோட போய் சாமி கும்பிட்டு வர போறீங்க. தெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. வேலை பார்க்குற இடத்துல இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் வரப்போகுது. வேலைக்கு ஒத்த ஊதியம் இல்லையே, நம்ம உழைப்பை யாரும் மதிக்கலையேன்னு நினைச்ச வேற வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல சம்பளத்தோட ஒரு சூப்பரான வேலை கிடைக்க போகுதுங்க. அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்த மிதுன ராசி இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கும் இப்போ அந்த நல்ல செய்தி தேடி வரப்போகுது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் திறமையை பார்த்து வாய் அடைச்சு போக போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இப்போ வெற்றியை நோக்கி தான் இருக்க போகுது. எந்த இருட்டும் இனி உங்கள் வாழ்க்கையில் வர முடியாது. உங்கள் கூட பிறந்தவங்களே உங்களை புரிஞ்சுக்காம ஒதுக்கி வச்ச நேரங்கள் உங்களுக்கு நிறையவே இருந்திருக்கும். தம்பி, அக்கா, தங்கச்சின்னு பாசமாக பழகினவங்க கூட ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைன்னு வந்தப்போ உங்களை கைவிட்டிருப்பாங்க. பங்காளி சண்டை, சொத்து பிரச்சனைன்னு வந்து நின்னப்ப நியாயம் உங்க பக்கம் இருந்தாலும் பணபலம் இருக்கிறவங்க பக்கம்தான் தீர்ப்பு போயிருக்கும். அதெல்லாம் பார்த்து யாருமே நமக்கு இல்லையே, நம்ம நியாயத்தை கேட்க நாதி இல்லையேன்னு ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பீங்க. இனிமே அந்த நிலைமை அடியோடு மாறுங்க. உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்துக்கள் எந்த வில்லங்கமும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். உங்களை ஏமாத்தி உங்க சொத்தை அபகரிச்சவங்க இப்ப தானா வந்து உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு காலச்சக்கரம் சொல்ல போகுதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அனுபவிச்ச கஷ்டத்துக்கு ஒரு அளவே கிடையாது. கல்யாணமாகி அந்த வீட்டில் மாமியார் நாத்தனார் தொல்லை தாங்காம தினம் தினம் அழுதுகிட்டே தான் உங்கள் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் கணவர் கூட உங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்காம மற்றவங்க பேச்சை கேட்டு உங்களை சந்தேகப்பட்டிருப்பாரு, இல்லைனா உங்களை உதாசனப்படுத்திருப்பாரு. என்னடா வாழ்க்கை இது, பேசாமல் எங்கேயாவது போயிடலாம்னு கூட பல தடவை யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ நீ வரக்கூடிய நாட்கள் உங்கள் கணவர் உங்களை முழுசாக புரிஞ்சுக்குவாருங்க. உங்கள் மேலே அவருக்கு ஒரு பெரிய அன்பு மரியாதையும் பிறக்க போகுது. உங்கள் மாமியார் நாத்தனார் முன்னாடியே உங்களை ஒரு மகாராணி மாதிரி அவர் தாங்க போகிறாரு. உங்கள் பொறுமையை பார்த்து இந்த உலகமே இப்படி ஆச்சரியப்பட போகுது. மனசளவில் உங்களுக்கு இருந்த பெரிய வியாதியே இந்த பயமும் குழப்பமும் தாங்க. நாளைக்கு என்ன நடக்குமோ, எப்படி இந்த குடும்பத்தை கரையேற்ற போகிறோமோன்னு ஒரு இனம் புரியாத பயம் உங்கள் நெஞ்சுக்குள்ளே எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். சில நேரங்களில் யாருமே இல்லாத இடத்துல போய் சத்தமாக அழணும் போல போகணும்.
அதுவே அந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தம் உங்கள போட்டு அமுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா, அந்த கிரக பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்க மனசுல இருக்கிற அந்த பெரிய பாரம் அப்படியே சுக்குநூறா உடைய போகுதுங்க. ஏதோ ஒரு பெரிய பாரத்த இறக்கி வச்ச மாதிரி ஒரு பெரிய நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். உங்க முகத்துல இப்ப எப்பவுமே ஒரு உண்மையான புன்னகை குடியிருக்குமுங்க. பழைய கவலைகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்க எதிர்காலத்த பத்தி ரொம்பவே நம்பிக்கையா யோசிக்க ஆரம்பிங்க. நீங்க நினைச்சத சாதிக்கிறதுக்கு இது ஒரு அருமையான காலகட்டம்ங்க. இவ்வளவு நாள் உங்களுக்குள்ள மறைஞ்சு கிடந்த திறமைகள் எல்லாம் இப்ப வெளிய வரப்போகுது. எத தொட்டாலும் தடையா இருந்த நேரம் போய் இப்ப எத தொட்டாலும் அது பொன்னா மாற நேரம் வந்தாச்சுங்க. யாரெல்லாம் உங்கள பார்த்து இவனால வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுன்னு எழுதி குடுத்தாங்களோ, அவங்க முகத்துல கரிய பூசுற மாதிரி நீங்க ஒரு பெரிய சாதனை பண்ண போறீங்க. உங்க சிந்தனை, செயல் எல்லாமே இப்ப ரொம்ப தெளிவா இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற மாற்றங்கள் உங்க மொத்த வாழ்க்கையிலும் ஒரு பெரிய திருப்பு முனையா அமையப் போகுதுங்க. உங்க குடும்பத்துல இப்ப நீங்க நினைச்சத விட பல மடங்கு மகிழ்ச்சியும், நிம்மதியும் நிரம்பி வழிய போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டம் 1ஆ 2ஆ குறிப்பா சொல்லணும்னா, இந்த கடன் தொல்லை உங்கள எவ்வளவு தூரம் வாட்டி வதைச்சிருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. உங்கள நம்பி கடன் கொடுத்தவங்க உங்க வீட்டு வாசல்ல வந்து சத்தம் போட்டப்போ, நீங்க பட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சமா என்ன? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் உங்கள ஒரு திருடன பார்க்குற மாதிரி பார்த்துருப்பாங்க. மானஸ்தன்னா உங்களுக்கு அன்னைக்கு உயிரையே விட்டுறலாம்னு தோணியிருக்கும். ஆனா, உங்க குடும்பத்துக்காக, உங்க குழந்தைகளுக்காக எல்லா அவமானத்தையும் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிட்டீங்க. அந்த பொறுமைக்கு இப்போ ஒரு பெரிய பலன் கிடைக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில அடிக்க போற அந்த அதிர்ஷ்ட காத்து உங்க மொத்த கடனையும் அடக்கி வைக்க போகுது. உங்கள அசிங்கப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க கார்ல போய் கெத்தா இறங்க போறீங்க. அது மட்டும் இல்லாம உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்த நினைச்சு நீங்க ரொம்பவே கவலைப்பட்டுருப்பீங்க. அவங்களுக்கு சரியான படிப்பு கொடுக்க முடியலையே, கேட்டத வாங்கி கொடுக்க முடியலையேன்னு பெத்த மனசு ரொம்பவே துடிச்சிருக்குமுங்க. உங்க பிள்ளைக மத்த குழந்தைகள பார்த்து ஏங்குனப்போ, உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வந்திருக்கும். ஆனா, இனிமே அந்த நிலைமை இருக்காது. உங்க குழந்தைக ஆசைப்பட்டதெல்லாம் நீங்க வாங்கி கொடுக்க போறீங்க. அவங்க படிப்புல பெரிய அளவுல சாதிச்சு உங்க பேர காப்பாத்த போறாங்க. நல்ல வேலை கிடைச்சு உங்க குடும்ப பாரத்த அவங்க சுமக்க போறாங்க. அவங்கள பார்த்து இந்த ஊரே உங்க பிள்ளைக மாதிரி வரணுமான்னு பொறாமைப்படுற அளவுக்கு உங்க குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்பவே அபாரமா இருக்க போகுது. உடல் ஆரோக்கியத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இப்ப காணாம போக போகுது. அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சு உங்க காசெல்லாம் வீணா போயிட்டு இருந்திருக்கும். என்ன வியாதி இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாம ஒரு பயம் உங்க மனசுல இருந்துட்டே இருக்குங்க. இனி அந்த பயம் தேவையில்லை. குலதெய்வத்தோட நேரடி பார்வை உங்க குடும்பத்து மேல விழுந்துருச்சு. வீட்ல இருக்கிற இருள் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. உங்க முகம் இப்ப முன்ன விட ரொம்பவே பிரகாசமா மாறப்போகுதுங்க. நீங்க தொட்டதெல்லாம் இனிமே தொடங்கும். எந்த காரியத்த ஆரம்பிச்சாலும் அதுல ஒரு பெரிய வெற்றி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. முடங்கி கிடந்து உங்க வாழ்க்கை இப்போ ஒரு புயல் வேகத்துல முன்னேற போகுது. உங்கள தடுத்து நிறுத்துற இந்த உலகத்துல எந்த சக்தியாலும் முடியாதுங்க. இவ்வளவு நாளா அவங்க உழைப்ப உறிஞ்சிட்டு உங்களுக்கு எந்த மரியாதையும் கொடுக்காம இருந்த உங்க மேலதிகாரிகள் இப்ப உங்கள பார்த்து பயப்பட போறாங்க. உங்க திறமைக்கு ஏத்த சரியான அங்கீகாரம் கிடைக்க போகுது. உங்க கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு பின்னாடி செஞ்ச சதி வேலைகள் எல்லாமே இப்ப வெளிச்சத்துக்கு வந்துரும். இனிமே உங்கள யாரும் ஏமாத்த முடியாது. அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப உஷாராகிடுவீங்க. சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி இடம் கிடைக்க போகுதுங்க. உங்கள யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க கண்ணு முன்னாடியே ஒரு பெரிய ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. உங்க வீட்ல சந்தோஷம், நிம்மதி, செல்வ செழிப்பு எல்லாமே நிரந்தரமா தொங்க போகுதுங்க. உங்க கனவுகள் எல்லாமே கண்ணு முன்னாடி நிஜமாக மாறப்போற அந்த பொன்னான நேரம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. உங்க கூடவே இருந்து குழிப்பறிச்ச நண்பர்கள் உங்களை எப்படியாவது வீழ்த்தணும்னு பகல் இரவு பார்க்காம திட்டம் போட்டிருப்பாங்க. நீங்க நல்லா இருந்த காலத்துல உங்ககிட்டயே பணத்தை வாங்கிட்டு உங்ககிட்டயே சாப்பிட்டு வளர்ந்தவங்க நீங்க கஷ்டத்துல இருந்தப்போ உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சிருப்பாங்க. இந்த வலியை நினைச்சு நீங்க தனிமையில அழுத கண்ணீருக்கு இப்போ ஒரு பெரிய நியாயம் கிடைக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ஜாதகத்துல ஏற்படக்கூடிய அந்த மாபெரும் கிரக சேர்க்கை உங்க தலையெழுத்தையே மாத்த போகுது. நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்க போறீங்க. உங்களை பார்த்து சிரிச்சவங்க எல்லாரும் இப்போ உங்களை பார்த்து மிரண்டு போய் நிக்க போறாங்க. உங்களை கெடுக்க நினைச்சவங்க அவங்க செஞ்ச தப்புக்காக உங்க காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு காலம் உங்களை ஒரு பெரிய உச்சியில கொண்டு போய் உட்கார வைக்க போகுதுங்க. வியாபாரத்துல நீங்க சந்திச்ச நஷ்டம் சாதாரண நஷ்டம் கிடையாது. உங்க உழைப்பை எல்லாம் முதலீடா போட்டு ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு வளர்த்த தொழில உங்க கூட இருந்தவங்களை ஏமாத்தி உங்களை நடுத்தருவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இனிமே எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல மீண்டு வர முடியுமான்னு நீங்க நினைச்ச நேரத்துலலாம் அந்த ஆண்டவன் உங்களுக்கு ஒரு பெரிய கதவை திறக்க போறாருங்க. எங்கடா போச்சு நம்ம பணம்னு தேடிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப எதிர்பாராத திசையில இருந்தெல்லாம் பண வரவு கொட்ட போகுது. புதுசா தொழில் தொடங்குவதற்கான வழிகள் தானாக பிறக்குங்க. உங்க புத்திசாலித்தனத்தை பார்த்து மத்தவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு லாபத்தை மட்டுமே கொடுக்க போகுது. முன்னாடி உங்ககிட்ட தொழில் போட்டியில ஜெயிச்சவங்க இப்ப உங்க வளர்ச்சியை பார்த்து பயந்து நடங்க போறாங்க. குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் எல்லாம் இன்னைக்கு காத்துல பறந்துடுங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன ஊழல்கள் எல்லாம் மாறி ஒருத்தர் ரொம்ப ஆழமா நேசிக்க போறீங்க.
உங்க 2 பேருக்கும் நடுவுல பிரிவை உண்டாக்க நினைச்ச 3வது மனுஷங்க உங்க வாழ்க்கையை விட்டு தெரிச்சு ஓட போறாங்க. உங்க வீட்ல ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த சுபகாரியங்கள் இப்ப எந்த தடையும் இல்லாம நடக்க போகுது. கல்யாணம் கைகூடாம தவிச்ச மிதுன ராசி இளசுகளுக்கு இப்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அருமையான வாழ்க்கை துணை அமைய போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாம கோவில் கோவிலா ஏறி இறங்கின தம்பதிகளுக்கு இப்ப அந்த குலதெய்வத்தோட அருளால வீட்டுல தொட்டில் கட்ட போற நேரம் வந்துருச்சு. உங்க குடும்பமே ஒரு பெரிய சந்தோஷ கடல்ல மிதக்க போறீங்க. என் மனசுல ஒரு பெரிய பாரத்தை சுமந்துக்கிட்டே வெளியில சிரிச்சிட்டு இருந்தவங்க நடிப்புக்கு இனிமே முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க. ஏன்னா இனிமே நீங்க உண்மையாவே சந்தோஷமா சிரிக்க போறீங்க. உங்களை பிடிச்சிருந்த பீட தரித்திரம் எல்லாமே உங்களை விட்டு விலகடிச்சு காலையில எந்திரிச்ச ஒரு புத்து உற்சாகம் உங்க உடம்புல ஒட்டிக்கும்ங்க. எந்த காரியத்தை தொட்டாலும் அதுல வெற்றி மட்டும்தான் உங்க கண்ணு முன்னாடி நிற்கும். உங்க இஷ்ட தெய்வம் உங்க கூடவே ஒரு ஒரு நிழல் மாதிரி உங்களுக்கு வழி நடத்த போகுது. நீங்க கஷ்டப்பட்ட காலத்துல உங்களை கைவிட்ட சொந்த பந்தங்கள் எல்லாம் இப்ப உங்களை தேடி வந்து உறவு கொண்டாடுவாங்க. ஆனா நீங்க யாரை தள்ளி வைக்கணுமோ அவங்கள கரெக்டா தள்ளி வச்சு உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி ரொம்ப கெத்தா நடைபெற போறீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எப்பவுமே உங்ககிட்ட இருந்து எதையாவது எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. உங்ககிட்ட பணம் இருந்தப்போ உங்களை சுத்தி சுத்தி வந்தவங்க நீங்க கஷ்டத்துல இருந்தப்போ எப்படி முகத்தை திருப்பிட்டு போனாங்கன்னு நீங்க நல்லாவே பார்த்திருப்பீங்க. ஒரு சின்ன உதவி கேட்டு அவங்க முன்னாடி போய் நின்னப்போ உங்களை எப்படி அவமானப்படுத்தினாங்கிறது உங்க மனசுக்குள்ள ஒரு ஆறாத ரணமா இருக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த நேரம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாயஜாலத்தையே பண்ண போகுது. ஏன்னா இப்போ உங்க ஜாதகத்துல கிரகங்கள் எல்லாம் ஒரு பெரிய சாதகமான நிலைமையில உட்கார்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுக்க காத்துட்டு இருக்குதுங்க. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க எல்லாம் உங்க முன்னேற்றத்தை பார்த்து கண்ணு வைக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் பல மடங்கு உயர போகுது. சொந்த வீடு கட்டணும் இல்லை ஒரு சின்ன நிலமாவது வாங்கணும்னு நீங்க எவ்வளவோ வருஷமா கனவு கண்டுட்டு இருப்பீங்க. ஆனா ஒவ்வொரு தடவையும் அந்த கனவு நனவாகிற மாதிரி வந்து கடைசியில தட்டி போயிருக்கு. உங்க கைகள்ல காசு தங்கவே தங்காது. வந்த வேகத்துல அதுக்கு ஒரு செலவு வந்து காத்துல பறந்த மாதிரி போயிருக்கும். இனிமே அந்த பண கஷ்டம் உங்களுக்கு வரவே வராதுங்க. மகாலட்சுமி உங்க வீட்டுக்குள்ள நிரந்தரமா வந்து உட்கார போற நேரம் வந்துருச்சு. எங்கிருந்தோ உங்களுக்கு பணம் கொட்ட போகுது. உங்க தொழிலையும் சரி நீங்க பாக்குற வேலையிலும் சரி நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய வருமானம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. அந்த பணத்தை வச்சு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நீங்க செஞ்சு கொடுக்க போறீங்க. உங்க மேல பொறாமப்பட்டவங்க உங்களுக்கு வச்ச சூனியமோ இல்லை செய்வினையோ எதுவா இருந்தாலும் அது இனிமேல் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. உங்க குலதெய்வத்தோட காவல் உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்றுச்சு. இருட்டுல தவிச்சிட்டு இருந்த உங்க குடும்பத்துக்கு இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்காம போகுமா? ராத்திரி ஆனா ஒரு இனம் புரியாத பயம், தூக்கமின்மை இது எல்லாமே இப்ப காணாம போக போகுது. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு புது உற்சாகத்தோட உங்க வேலையை நீங்க ஆரம்பிக்க போறீங்க. உங்க முகத்துல ஒரு பெரிய தேசஸ் வரப்போகுதுங்க. உங்களை பார்த்தாலே மற்றவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை தானா வர அளவுக்கு உங்க தோற்றம் மாறப்போகுது. உங்களுக்கு வரப்போற பண வரவையோ இல்லை உங்களுக்கு கிடைக்க போற நல்ல வாய்ப்புகளையோ யாருக்கிட்டையும் முன்கூட்டியே சொல்லிடாதீங்க. ஏன்னா உங்களை சுத்தி இன்னும் அந்த பொறாம பிடிச்ச கண்கள் இருந்துகிட்டு தான் இருக்குதுங்க. உங்க வெற்றி தான் அவங்களுக்கு பதிலடியா இருக்கணுமே தவிர உங்க வார்த்தைகள் கிடையாதுங்க. ரொம்ப அமைதி உங்க இலக்க நோக்கி மட்டும் கவனத்தை வச்சு பயன்படுங்க. நீங்க தொடப்போற உயரம் உங்க எதிரிகளை ரொம்பவே மிரள வைக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த மாபெரும் கிரக சுழற்சி உங்க தலைமுறையை மாத்தி அமைக்க போகுது. வறுமைங்கிற வார்த்தைக்கு நீ உங்க வீட்டுல இடம் இல்லை. உங்க பிள்ளைகள் உங்க குடும்பம்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஒரு முழுமையான ராஜ வாழ்க்கையை வாழ போறீங்க. இது வரைக்கும் நீங்க தனிமையில் அழுத ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அந்த ஆண்டவன் இப்ப வட்டியும் முதலுமா பெரிய நன்மைகளை அள்ளி கொடுக்க போறாருங்க. உங்க குலதெய்வம் மட்டும் எப்பவுமே மறக்காதீங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க குடும்பத்தோட போய் குலதெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்க வீட்டுல எப்பவுமே காலையிலயும் மாலையிலயும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு மனதார சாமி கும்பிடுங்க. உங்களுக்கான எல்லா நல்லதும் எந்த தடையும் இல்லாம தானா உங்க வீடு தேடி வரும். இவங்க மேல முழுமையான நம்பிக்கை வைங்க. இது வரைக்கும் நீங்க இழந்தது எல்லாமே ஒரு பெரிய வெளிச்சத்தை உங்களுக்கு காட்டுறதுக்காக நடந்த சோதனை தாங்க. இருட்டு முடிஞ்சு இப்போ உங்க வாழ்க்கையில சூரியன் உதிக்கிற நேரம் வந்தாச்சுங்க. நீங்க தொட்ட காரியம் எல்லாமே இனிமே தொடங்க போகுதுங்க. உங்க முயற்சிகள் எல்லாமே 100க்கு 100% முழுமையான வெற்றியை கொடுக்குங்க. இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் நிம்மதியும் கொடுத்துருக்கும்னு நான் முழுசா நம்புறேங்க. இந்த நல்ல நேரம் உங்க வாழ்க்கையில எல்லா செல்வங்களையும் கொண்டு வரட்டும்ங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க மனசுல தோன்ற கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.